நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த ஊழல் ஆட்சி டிஸ்மிஸ், அண்ணாமலை பகிர்ந்து கொண்ட தகவல். நீயும் தான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டே இருக்கிறப்பா இந்த ஆட்சி டிஸ்மிஸ் என்று சொல்லிட்டு, ஆனால் நல்ல காரியம் நடக்கவே இல்லையே அப்படின்னு பல நண்பர்களும் நீங்கள் கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொண்டதெல்லாம் நான் பார்த்தேங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆவது நல்ல காரியமா? மக்கள் வரி பணம் எவ்வளோ வீணாகுது ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆக வேண்டுமா? உங்களை போலவே அண்ணாமலை அவர்களும் இந்த ஊழல் ஆட்சி டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் மக்கள் வரி பணம் எவ்வளவு வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் இந்த ஊழல் ஆட்சி டிஸ்மிஸ் என்று சொல்லி ஏன் தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறாங்க. அதனையும் தாண்டி நம்ம கனிமொழி அக்காவுக்கு என்னைக்கு தான் பிறந்த நாள். ஏன்னா நேற்றும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க, இன்னைக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க கூட நம்ம கனிமொழி அக்காவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் திமுக மட்டத்திலிருந்து வாழ்த்து வந்த மாதிரி நமக்கு தெரியலைங்க. முதல்வருடைய தனிப்பட்ட எக்ஸ் பக்கத்தை போய் பார்த்தேங்க, அங்கேயும் கனிமொழி அக்கா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலைங்க. அதே மாதிரி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு என்ற அஃபீஷியலான ட்விட்டர் பக்கத்தையும் போய் பார்த்தேன், அங்கேயும் கனிமொழி அக்கா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலைங்க. நாம் தமிழர் கட்சி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது, அதிமுகவில் இருந்து கூட சில பேர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி எதிர்கட்சி வரிசையில் இருந்து கூட்டணி கட்சிகளில் இருந்து எல்லாம் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது ஏன் நம்ம முதல்வர் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிக்கல? சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வர் ஐயா கிட்ட போய் நேரடியாக வாழ்த்து பெறுவாங்க, அவங்க அண்ணன் கிட்ட காலில் விழுந்து ஆசி பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மைங்க? கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க முடியாத அளவுக்கு திமுக கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் அதிகரித்திருக்கிறதா? இல்லை கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் கிடையாதா? எதற்காக நிறைய பேரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க? உண்மை என்ன? ஆக்சுவலாக கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் எண்ணிக்கை தான் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியது நீங்கள் தான். இப்போ இந்த ஊழல் ஆட்சி டிஸ்மிஸ், அண்ணாமலை பகிர்ந்து கொண்ட தகவல். நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேற்று சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் தெற்கு தொகுதியில் எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை தொடர்ந்தார். அப்பதான் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார். தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 13,000 வகுப்பறைகள் இல்லாத காரணத்தினால மரத்தடியில் அமர்ந்து படிக்க நேர்கிறதாம். அப்படி படிக்க நேர்கின்ற பொழுது பல தருணங்கள்ல விபத்து ஏற்படுகிறதாம். அப்படிதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பழமையான மரம் விழுந்து பல மாணவிகள் படுகாயம் அடைந்தார்களாம், பள்ளி வகுப்பறை இல்லாத காரணத்தினால. இந்த ஊழல் ஆட்சி நீட்டை ஒழிக்க போறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன இயக்கம் நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த ஊழல் ஆட்சி டிஸ்மிஸ் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாதான் அது சரியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீட்டை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துகின்றார்களாம். இது சரியானதாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலையுடைய கருத்துக்கு வலு சேர்க்கின்றார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 97,211 வகுப்புகளுக்கு ஆசிரியரே கிடையாதாம். இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு ஒரு 1,500 ஆசிரியர்களை நியமிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு தான் தொடக்கப்பள்ளி ஊராட்சி பள்ளிகளுக்கு விண்ணப்பமே வெளியிட்டிருக்காங்களாம். ஏற்கனவே ஒரு 2,222 ஆசிரியர்கள் எடுக்க போகிறோம் டிஆர்பி மூலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்களாம். நான் ஆக்சுவலாக 2013 2023 காலகட்டம் வரைக்கும் நடுநிலை பள்ளிகளில் ஒரு 20,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்களாம். தொடக்கப்பள்ளியிலிருந்து ஒரு 10,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்களாம். அப்போது ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 30,000க்கு மேலாக காலியாக இருக்குது. இவ்வளோ ஆசிரியர்கள் காலியாக இருக்கின்ற பொழுது மொத்தமாக ஒரு 1,500 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களையும் ஒரு 2,222 நடுநிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களும் நாங்கள் டிஆர்பி மூலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஏமாற்று வேலை. அதனால் பள்ளி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வகுப்புக்கு ஆசிரியர் இல்லாமல் பாடம் நடத்த முடியாமல் கல்வியில் பின்தங்கி போகிறாங்க. அரசு பள்ளியை நடத்துகின்ற அழகா இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆசிரியர்கள் இல்லாத நிலை இருக்கிறதோ அந்த பற்றாக்குறை ஈடு செய்யும் விதமாக உடனடியாக ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றார்.
ஒரு பக்கம் வகுப்பறை இல்லை, அதனால விபத்து நடக்கிறது. ஒரு பக்கம் ஆசிரியர் இல்லை, அதனால வகுப்புகள் நடக்காம பாடங்கள் முடிக்கப்படாம பிள்ளைகள் கல்வியில பின்தங்குகின்றார்கள். நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அட ஊரெல்லாம் போய் நீட்டை நீக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறீங்க. ஆனா 2 முறைக்கு மேலாக பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சிங்க. அந்த மோடி அவர்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கலாம் இல்லையா, நீட்டை நீக்கணும்னு சொல்லி போட்டு. அது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யல? இல்ல நாங்க நீட்டு வேண்டாம் என்ற முடிவு எடுத்திருக்கோம், நீங்க நீட்டை ரத்து பண்ண வேண்டும் என்று மோடி அவர்களை சந்திக்கின்ற போது அழுத்தம் திருத்தமா சொல்லாமே. எதற்காக ஊரெல்லாம் போய் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி போட்டு மாணவர்களுடைய கல்வியும் கெடுத்துக்கிட்டு படிக்க போற மாணவர்களையும் தடுத்துக்கிட்டு நீங்க வெற்று விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணுமா இல்லையா, எங்க கையெழுத்து வாங்கணுமோ அங்க கையெழுத்து வாங்கணுமா இல்லையா? அதோடு போச்சுன்னா இந்தியா கூட்டணி முழுவதும் எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த இந்தி கூட்டணியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலைவர்கிட்டையும் போய் நாங்க நீட்டு வேண்டாம் என்று முடிவு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஆதரவாக நீங்களாம் கையெழுத்து போடணும்னு சொல்லி போட்டு பெரும் அரசியல் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கலாமா இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு வியூகம் வேணும். அந்த வியூகம் இன்றைக்கு நீட்டு வேண்டாம் 50 லட்சமா 50 லட்சம் கையெழுத்து வாங்குறோம், அதன் மூலமாக நீட்டை நீக்க போறோம், உறுதியாக நீட்டை இந்த மண்ணிலிருந்து அகற்றுகின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அது சட்ட போராட்டமாக இருக்கும், அரசியல் போராட்டங்களாக இருக்கும், அதிகார மையத்தை அணுகுகின்ற போராட்டமாக இருக்கும் சொல்லிவிட்டு வெற்று அரசியல் ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க? யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொன்னீங்களா? யார்கிட்ட கையெழுத்து வாங்கணுமோ அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினீங்களா? மோடியை சந்திச்சிங்களா? கையெழுத்து வாங்கிட்டு வரலாம் இல்லையா? அப்போ யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நீட்டு கையெழுத்து இயக்கத்தை பற்றி ஜெயக்குமார் அவர்கள் கிழின்னு கிழிச்சிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்றாருங்க, மாணவருடைய எதிர்காலம் பாயாகிறது. ஊழல் மட்டும் இல்லை என்றால் மக்களுடைய வரி பணம் உரிய திட்டத்துக்கு ஒழுங்கா போய் சேர்ந்திருக்கும். அதன் அடிப்படையில் இந்நேரம் பள்ளி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். அதனால மாணவர்கள் விபத்துக்குள்ளாகாம ஒழுங்கா படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவிகள் எல்லாம் மரம் விழுந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இது ஊழலற்ற ஆட்சி தான், இதை ஒழிப்பதற்கு கையெழுத்து இயக்கம் நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை கொதித்து எழுந்திருக்கிறாருங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தை இடையில கலைக்கக்கூடாது. மக்கள் வரி பணமானது மீண்டும் தேர்தல் நடத்துவதற்காக செலவாகும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி திருந்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிய பிறகும் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது கிடையாது. அப்படி திருத்திக் கொள்ளாத பொழுது இந்த ஆட்சியை அகற்றித்தான் ஆக வேண்டும். திருந்தாதவர்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. ஆம்பா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, ஒரு நிமிஷம் கேட்டு வாங்கலேன். தமிழகத்தில் ஏழைகளுக்கான உணவு திட்டம் 1 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு 10,000 கோடி ரூபாய். 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய் நம்ம கணக்கு. திமுக காரங்கிட்ட அந்த கணக்கு கேட்போம். அண்ணே அண்ணாமலை அண்ணா வந்தார், சேலத்துக்கு வந்தார், இந்த திமுகவுடைய எம்பி இருக்கிறீங்க, நிறைய எம்எல்ஏ இருக்கிறீங்க, அண்ணாமலை அண்ணா கணக்கு கொடுத்துட்டு போயிட்டார். 10,76,000 கோடி ரூபாய் கணக்கு கொடுத்துட்டு போனார். நீங்க கணக்கு கொடுங்கன்னா ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை அப்படின்னு ஆரம்பிப்பார். பல ஆயிரம் கோடி சொல்லவே வேண்டாம். பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பாட்டிலுக்கு வாங்குற கமிஷன்ல இருந்து பல ஆயிரம் கோடி. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 14ஆம் தேதி டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் வெளியிட்டோங்க ஐயா. 3 லட்சம் கோடி ரூபாய் திமுகவுடைய சொத்தை பட்டியலிட்டோம். நீங்க எல்லாருமே என் மேல் ரொம்ப கோவப்பட்டீங்க. எப்படி நீங்க சொத்தை வெளியிடலாம், 5 லட்சம் கோடி இருக்கும், நீங்க குறைச்சு 3 லட்சம் கோடி சொல்றீங்க. அவன் 1967 ஆட்சியில் இருக்கிறான், நீங்க சும்மா 3 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் கோவமா இருக்கேன்னு பல பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் புள்ளி விவரப்படி சொத்து யார் பேர்ல இருக்குன்னு பார்த்து தானே கணக்கு போட முடியும். பினாமி சொத்தை நான் சேர்த்துல, அது சேர்த்துனா இன்னும் பயங்கரமா போயிருக்கும். அது மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய். இதெல்லாம் ஏழை மக்களுடைய பணம். இதான் அவருடைய கணக்கு. பொன்முடி ஐயாவுடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணதுங்க. லஞ்ச பணத்தை வீட்டில் பதுக்கி பார்த்துருக்குறோம், டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு பார்த்துருக்குறோம், பேகுக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி பார்த்துருக்கோம். வைப்பு நிதியா வச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளவுதான் இருக்கு. 42 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பொன்முடி அவங்க வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. கணக்கு சொல்லல. துபாயில் ஒரு கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 41 லட்சம் ரூபாய்க்கு.
கேட்டிங்களா? மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறோம் மக்கள் வரி பணத்தில் அப்படின்னு சொல்லுகின்ற கணக்கு இருக்கின்ற பொழுது, நம்ம முதல்வர் ஐயா பொறுத்த வரைக்கும் நாங்களும் வரி பணத்தை என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஊழல் கணக்கை தான் அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஊழல் வழக்கில் உள்ளே போயிருக்காங்க, அடுத்து யார் போக போகிறாங்க, யார் எவ்வளோ கொள்ளடித்த விஷயத்தை யார் வெளியிட்டது அப்படின்ற எல்லா விவரத்தையும் வெளியிட்டிருப்பாருங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு ஊழல் ஒரு காரணியாக இருக்குமா, இல்லை இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஊழல் ஒரு காரணமாக அமையுமா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஆனால் ஜெயக்குமார் சொன்னார் இல்லைங்களா, பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நீங்கள் நீட்டுக்கு கையெழுத்து வாங்கிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிரதமர் மோடியை பார்த்து தைரியமாக அவங்கெல்லாம் பேசுவாங்களா? மோடியை வெளியில் பார்க்கின்ற பொழுதோ இல்லை விழாக்களில் பார்க்கின்ற பொழுதோ அஞ்சு ஒடுங்கி நிற்கின்ற திமுகவில் இருக்கின்ற தலைவர்கள் நேரடியாக அவருடைய அறைக்கு போகின்ற பொழுது எப்படி நடுங்குவாங்க தெரியுமா? அண்ணாமலை சொல்ற கேட்டுவாங்கள. ஏன்னா நம்ம பிரதமர் ஜென்டில்மேன். திமுக காரன் டைம் கேட்டு வந்தாலே வேஸ்ட்னு தெரியும். அவரு பண்ண கடிச்சு அமைச்சருக்கு வந்து உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு தொலைச்சு போயா அப்படின்னு. ஈடுகளோ பிரதமர் நாங்க சொல்றது கேட்டாங்க. நாங்க போய் பிரதமர்கிட்ட சொன்னோம், நீ உள்ள போய் எப்படி நடுங்கன்னு எனக்கு தான் தெரியும். வெளியே வந்து நான் பிரதமர்கிட்ட போய் அப்படி கேட்டேன், நான் பிரதமர்கிட்ட இப்படி கேட்டேன். இது 70 வருஷமா இது எத்தனை பிராணியா நீங்க பண்ணுவீங்க? அப்படியே பிரதமர் வந்தாருன்னா கை நடுங்கும். அதான் விமான நிலையத்துல பாக்குறேன், அப்படியே கையும் காலும் உதறிட்டு இருக்கிறோம். பிரதமர் போனதுக்கு அப்புறம் பேசுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். ஏங்க பிரதமரை பொது வெளியில பார்த்தாவே நடுங்கிற நீங்க பிரதமர் ரூம்குள்ள சேர் போட்டு கொடுத்தா நடுங்காமையா இருப்பீங்க. பாத்தீங்களா? திமுகவினரை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கின்ற போது வீராவேசமாக பேசுவாங்களாம், ஆனால் கடைசியில் பிரதமரை சந்திக்கின்ற போது மட்டும் தடதட படபடன்னு உதருவாங்களாம். அந்த அளவுக்கு தான் தைரியம் மிக்கவர்களாம். ஆனால் மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வளவள கொலகோலன்னு கணக்கு சொல்றான், நான் நிதியமைச்சரா கணக்கு சொல்றேன் 30,000 கோடி. அந்த டேப்பை நம்ம வெளியிட்டோம். திமுக காரர் சொல்றது அவர்களுக்கான கணக்கு. அவர்கள் கொள்ளையடித்த பணம் மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கும். அதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்கோம். மான நஷ்ட வழக்கு மாலை இருந்தா தானே நஷ்ட வழக்கு போடணும். இதெல்லாம் திமுக புது பழக்கம். திமுக புது பழக்கம் மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டிருக்கேன். சரி வா கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன், ஒரு கோட்டை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். மொத்தமா 1320 கோடி ரூபாய் என் மேல கேஸ் போட்டிருக்கேன். அவ்வளவு பணம் நான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் உங்களை மாதிரி யோசிக்கிறீங்களே, என்னை மாதிரி யோசிச்சு ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் கேட்டா நான் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு மரியாதை இருக்கும், கேஸ் போட்ட உனக்கு மரியாதை இருக்கும். 1320 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டோம். அதனாலதான் நான் ஜட்ஜி முன்னாடி சொல்ல போறேன், ஐயா இவர்களுக்கு மானமே இல்ல, அதனால அவருக்கு நஷ்டம் போட்டிருக்கானுங்க, தயவு செஞ்சு இந்த கேஸ் நீங்க எடுத்துக்காங்க. நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேராக மோடியை போய் பார்க்குறீங்க, மோடி இல்லாமல் இங்கே எதுவுமே நகராது என்று சொல்கிறீங்க, பணமாக மோடி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, திட்டமாக மோடி தொடங்கி வைக்கணும்னு சொல்கிறீங்க, விளையாட்டாக மோடி தான் துவக்கி வைக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே மோடி என்கின்ற போது ஆட்சியை மோடி கிட்ட கொடுத்துருங்களேன், அவங்க எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு போட்டுமே. எதற்காக நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை ரொம்ப கடினமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட நாங்கள் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஜாலியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கின்றார்? நிதி சுமையிலும் மக்களை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் பாடுபடுகின்ற போது மோடி என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் கேட்குறாரு. அதுக்கு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, மாநில அரசாங்கம் என்னத்துக்கு ஒட்டுமொத்தமாக மோடிக்கிட்டே கொடுத்துரு, நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் என்ன, அவர் 5000 கூட கொடுப்பாரு, அவருடைய பணத்தையும் சேர்த்து போட்டு. ஸோ மாநில உரிமை ஒரு பக்கம் பேசிக்கொண்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்பதில் என்ன நியாயம்? அவங்களுக்கான வரியை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்களுக்கான வரி உங்களுக்கு வருது. உங்கள் வரியை ஓதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற 29% வரியிலையும் பங்கு கொடுங்கன்னு கேட்டு இந்த பேரிடரில் என்ன கொடுத்தாங்கன்ற கேள்வி கேட்பதும், இது வரைக்கும் 2100 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக பேரிடருக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு. அதில் 1813 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய பேரிடர் நிவாரண நிதி இருக்கிறது. அப்படி கணக்கு பார்க்கின்ற போது தமிழக அரசாங்கமானது மொத்தத்தில் 287 கோடி ரூபாய் தான் செலவு செய்திருக்கிறது. மீதி எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் பணமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது மத்திய அரசாங்கம் உரிய நிதியை தரலன்னு சொல்லிட்டு எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க?
பாரதிய ஜனதா ஒரு கணக்கு சொல்லுது, நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க, யார் கணக்கு உண்மை? உங்களால் அரசாங்கம் நடத்த முடியல, மோடி எடுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு. சவுக்கு சங்கர் சொல்றது உண்மைங்களா? உங்க கருத்து என்னங்க? நன்றி நண்பர்களே.